வேர்க்கடலை சட்னி அரைக்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுது. ஈஸியான முறையில் டக்குன்னு அரைச்சிடலாம். தோசை, இட்லி ரெண்டுத்தையும் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். அது எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். ஈஸியான முறையில் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நான் அரைச்சி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, தேங்காய், கடுகு, சீரகம், உப்பு, புளி, இஞ்சி இது மாதிரி தூள் சீவிக்குங்க. புளியில் இது மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். இப்போ வேர்க்கடலையே நல்லா வறுத்துருங்க. இது மாதிரி கடாய் சூடு பண்ணிவிட்டு வேர்க்கடலை வச்சு இது மாதிரி வருங்க. பச்சை வேர்க்கடலை வாங்கி இதை மாதிரி வறுத்து செய்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலை இது மாதிரி கடாயில் வைக்கிது, அதை வாங்கி இதை மாதிரி கடாயில் போட்டு வறுத்து நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி வருங்க. கடாய் நல்லா சூடு ஏற்றிட்டு கொட்டிட்டு நல்லா வறுத்துனே இருங்க. அப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்படியே வேகமாக வச்சு வறுக்காதீங்க. கடாய் சூடு ஏறினோடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டு இதை மாதிரி நல்லா வறுத்திடுங்க. நான் எப்படி வறுக்குன்னா அதே மாதிரி வருங்க. தீயெல்லாம் செய்யாது, வறுத்துனே இருங்க. கொஞ்சம் விட்டுட்டு வருங்க. ஆனால் விட்டுட்டு போயிடாதீங்க, தீஞ்சிரும். நல்லா இது மாதிரி பாருங்கள். இது மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் முத்து வருங்க. உடனே எடுத்து வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும் வேர்க்கடலை. நல்லா வறுத்துருங்க. வேர்க்கடலை இது மாதிரி வறுக்கணும். பாருங்கள் நான் எப்படி வறுக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும். வேகமாக தீயை வச்சு வறுத்திங்கன்னா தீஞ்சிரும். பாருங்கள் இது மாதிரி வருங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. கடையில் வறுத்த வேர்க்கடலை வாங்கி அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதை மாதிரி வேர்க்கடலை வாங்கி வறுத்து அரைங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வறுக்கணும். எடுத்து இப்படி கையில் பண்ணி பாருங்கள். வந்துச்சா? தோல் வருதா? இன்னும் கொஞ்சம் நேரம் வருங்க. டக்குன்னு உரிக்க வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வருங்க வேர்க்கடலை. அவ்வளோதான், வேர்க்கடலை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அரைக்கணும். தோலோடு கூட அரைக்கலாம், ஆனால் இன்றைக்கி தோல் உரித்து நான் அரைக்கிறேன். தோலோடு அரைச்சா கூட வாயிலெல்லாம் தெம்படுது. நல்லா மழை அரைச்சிட்டோன்னு வச்சுக்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும். ஆனால் இப்போ நான் தோல் உரிச்சிட்டு தான் அரைக்க போகிறேன். இதை பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான், வேர்க்கடலை வறுத்தாச்சு. இது மாதிரி உரித்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தோல் வந்துடும். நான் தோலோடு எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்கள். அது வெங்காயம் தக்காளிலாம் வச்சு தோலோடு அரைக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அது எப்படின்னுட்டு. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிடலாம். கையிலே உரிச்சிடலாம். இதை மாதிரி பிசைஞ்சிங்கன்னா வந்துடும் தோல். நல்லா இது மாதிரி பிசைஞ்சிடுங்க தோலை. இப்போ இந்த தோலெல்லாம் நம்ம இப்படி தட்டில் தட்டோம்னா கீழே வந்துடும். அவ்வளோதான், தட்டிட்டு தந்தாச்சு. தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி போட்டு வதக்கிடுங்க. இப்போ மிளகாய் போட்டு வதக்கிடுங்க. வதக்கியாச்சு. எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க தட்டில். இப்போ தேங்காய் எடுத்து இதை மாதிரி கீணிக்கோங்க. நான் தேங்காய் வச்சு தான் அரைக்க போகிறேன். தேங்காய் இதை மாதிரி கீணிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தேங்காய் வச்சு அரைக்கலாம். இது மாதிரி கீனி எடுத்துக்கோங்க மெலிசாக. இது பாருங்க, இதில் கீனா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இதை மாதிரி வெங்காயச்சின்னு டக்குன்னு கீனி எடுத்துடலாம். இந்த மாதிரி கடையில் விற்கிது, இதை வாங்கி தேங்காய் கீணுங்க.
கீனியாச்சு. இது மாதிரி தேங்காய் எல்லாம் கீனிட்டு இப்போ ஜாரில் போட்டு இப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கத்தினில் கிண்டுறதோட இதை மாதிரி தேங்காய் கிண்டுறதில் கீணுங்க, ஈஸியாக கீணிடலாம். பார்த்திங்களா, எல்லாத்தையும் எவ்வளோ டக்கு டக்குன்னு கீனியாச்சு. இதை வாங்கி வச்சுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கீனியாச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஜார் எடுத்து எல்லா தேங்காயும் முதல்ல போட்டுருங்க. ஜாரில் போட்டு காஞ்ச மிளகா, இஞ்சி வதக்கந்து சேர்த்துருங்க. இப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம். புளியை ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். தேங்காய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இது மாதிரி கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை சேர்த்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ வேர்க்கடலையை சேர்த்து அரைச்சிடலாம். இதுக்கு வேர்க்கடலை நிறைய போடணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வதக்குறோம் பாருங்கள், அதே எண்ணெயை வச்சுருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இதை மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணியெல்லாம் அரைக்காதீங்க. இதை மாதிரி அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சோம்னா சாப்பாட்டுக்கு வச்சுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இந்த சட்னியை. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்த உடனே பெருங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே சீரகம் சேர்த்துடலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி தாளித்து ஊற்றி சாப்பிட்டா. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் இப்போ தோசைக்கு தான் சட்னி ரெடி பண்ணுறேன். தோசை கல் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் கரெக்ட் பண்ணிவிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தான் தோசை சுட போகிறேன். மொறுன்னு வரணுன்னா கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் தோசை. இப்போ பாருங்கள், நான் மொறுன்னு தோசை ஊற்ற போகிறேன். இந்த சட்னி நல்லாயிருக்கும் மொறுன்னு ஊற்றினா. இப்போ தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், மொறுன்னு வரும் தோசை. நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் இஞ்சி மிளகாயெல்லாம் வறுத்தோம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எல்லாமே நல்லெண்ணெய் செய்யலாம். பொறுமையாக ஊற்றுனா நல்லாயிருக்கும் தோசை. மொறுன்னு வரும் பாருங்கள். இதில் காமிக்கிறேன் எப்படி ஊற்றுறோன்னு. எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தோசை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், கையில் எடுக்கும்போது மொறுன்னு வருது பாருங்கள். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னியில் ஊற்றி சாப்பிட்லாம்.
வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியான முறையில் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சட்னி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சாச்சு. ரொம்ப நிறையலாம் எதுவும் சேர்க்கலை. அதனால் வேர்க்கடலை வச்சு அரைச்சி நல்லாயிருக்கு. அடுத்த ட்ரிப்பு வெங்காயம் தக்காளிலாம் வச்சு வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு தோசை சாப்பிட்றதோட 5 தோசை சாப்பிட்லாம். அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு அந்த சட்னி சாப்பிட. இதை கொஞ்சம் திக்காக அரைச்சி சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இதே மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. நீங்களும் உடனே இதை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் அரைச்சிடலாம். இந்த சட்னி இட்லிக்கும் சாப்பிட்லாம். ஆனால் நான் இட்லி ஊற்றல, ஒரு தோசைக்கு மட்டும்தான் இந்த சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் இட்லிக்கும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தோசைக்கும் சட்னிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.